வெற்றி தோல்வியெல்லாம் நம்ம வந்து சினிமாலேயே இருக்கோம். நம்ம இந்த அரசியல் பக்கமே போனதில்லை. அதனால அந்த அந்த கணக்கு நமக்கு தெரியாது. ஆனாலும் புதியவர்கள் யாராவது வந்தா தமிழ்நாட்டுல நம்ம வந்து அத வரவேற்று தான் பழகியிருக்கோம். புதிய கட்சிகள் வைகோ அவர்கள் வந்தபோதும் சரி, விஜயகாந்த் சார் வந்தபோதும் சரி, ஒரு மாற்றம் சின்ன எழுச்சி ஒண்ணு இருக்கும். அது எவ்வளவு தூரம் வரும், எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படின்றது தான் இருக்கிற விஷயம். அது நம்மளால கணிக்க முடியல. ஓகே. இப்பவுமே சொன்னேன். நான் சினிமா வந்தா கூட சொன்னேன், 4 படம் வரட்டும். 4 படமும் மோதும்போது தான் ஒரு படம் ஜெயிக்கும். 4லயே நான் தான் பெஸ்ட்னு சொன்னாதான் எனக்கு பெருமை. தனியா வந்து நின்னுட்டு நானே ஓடிக்கிட்டு வேற வெளியே அந்த படத்தை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ 4 அந்த மாதிரி இங்க நிறைய போட்டிகள் வந்து களம் இறங்கி மக்களுக்கான திட்டங்களை அறிவிச்சு எல்லாரும் போட்டி போட்டு அதுல ஜெயிச்சு வரும்போது தான் நல்லா இருக்கும். அப்படி வரும்போது தான் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் கூட ஒரு சின்னதா ஒரு அந்த ஜர்க் இருக்கும். ஓகே. ஏய் இவன் வந்து நம்ம இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு 40 வருஷமா இதுல உழைச்சிருக்கேன் நானு, டக்குன்னு வந்து தூக்கி போயிடுவாங்களா அப்படின்னு அந்த வேகம் அவங்களுக்கும் வரும். போட்டி வரும்போது தானே வரும். உங்களுக்கு ஒரு கடை வீதியிலேயே ஒரு கடைக்கு கடை போட்டி வந்தாதான் இருக்கும். சோழபுரத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்றதுதான் விலை. இப்போ 4 பேர் ஒரே மாதிரி பக்கத்து பக்கம் கடை இருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த கடையை கேட்டுக்கடா ரேட்டு, அங்க எவ்வளவு தோசை வைக்கிறான்னு கேளு. அங்க அங்க 2 ரூபா இவன் 2 ரூபா போடணும். அங்க 100 இவன் 100 போடணும், கீழே போடணும், கம்மியா போடணும். இல்லை அங்க கம்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கும் இல்லையா ஒரு இடத்துல. அந்த போட்டி அரசியலும் இருக்கணும் எப்பவுமே.